குட் மார்னிங். இப்போ நம்ம பேச போகிற டாபிக் வந்து நம்ம பண்ணக்கூடிய வேலைகளில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் என்டிட்டியாக நான் பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள், சர்வீசஸ், ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ், அப்பார்ட்மெண்ட் அசோசியேஷன் ரிலேட்டட் சர்வீசஸ், சோஷியல் மீடியா ரிலேட்டட் சர்வீசஸ், இல்லை ஓடோ ரிலேட்டட் சர்வீசஸ், இப்படி ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு பர்ஸ்பெக்டிவாக ஒரு நோக்கத்துக்காக அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறோம். அது ஒன்று ஒன்றும் தனித்தனி பிஸ்னஸ் என்டிட்டி. இப்போ உங்களை யாரா ஒரு இடத்துல புதுசாக ஒருத்தவங்களை ரெக்ரூட் பண்ணுறோம், இல்லை ஆல்ரெடி நீங்கள் வந்து இருக்கீங்கன்னா என்ன நோக்கத்துக்காக நாம் வந்து உங்களை எடுக்கிறோமோ அந்த நோக்கத்துக்கு உள்ள விஷயத்துக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணுறோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிடுறோம். ப்ராபப்ளி புதுசாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண உடனே உங்களை வாட்ஸ்அப் குரூப்பில் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம்னா இம்மீடியட்டாக நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டியது இவங்களாம் இந்த டீமில் இருக்காங்க. நம்ம ஆஃபீஸில் ஒரு 20 பேர் 30 பேர் இருக்கலாம், 50 பேர் கூட இருக்கலாம், 10 பேர் 15 பேர் கூட இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு பர்பஸாக இருக்கிறது இந்த 3 பேர் தான், இது 2 பேர் தான், 5 பேர் தான் அப்படின்னு இருக்கும். நீங்கள் தான் அந்த பிஸ்னஸ்க்குள்ள அந்த வேலைகளை, அந்த பிஸ்னஸ் ரீதியான வேலைகள் அனைத்தையும் உங்கள் டீமுக்குள்ளே செஞ்சுக்கிறீங்க. அப்போ எத்தனை பேர் அங்கே இருக்கிறாங்க? நீங்கள் வந்து ஒரு இப்போ தான் புதுசாக உள்ளே வரீங்கன்னா கூட நீங்கள் உள்ளே வந்த உடனே ஒரு குரூப் என்ன நோக்கத்துக்காக நாங்கள் எடுக்கிறோமோ அந்த நோக்கத்தை மென்ஷன் பண்ணி இது பண்ணி அந்த குரூப்பில் ஆட் பண்ணி விட்டுருவோம். இந்த குரூப்பில் ஆட் பண்ணி விட்டோடனே அவங்க வந்து மற்றவங்க குரூப்பில் இருக்கிறவங்க வந்து பேசணும் அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. இங்கே வந்து ஒரு ஃபார்மல் இன்ட்ரடக்ஷன் வேணும், அதாவது ஒருத்தவங்க யாரோ ஒருத்தவங்க வந்து அறிமுகப்படுத்தணும், அதே மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலாக தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து பெருசாக டைம் இல்லை. எதனாலன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி டைமிங்கில் வர்றாங்க. இப்போ காலையில் நான் 5 மணிக்கு தொடங்குறேன், 10:30 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுறோம். இதில் ஒவ்வொருத்தவங்களும் பார்ட் டைமு, ஃபுல் டைமு, இது மாதிரி பல டைமில் வேலை பண்ணுறாங்க. அப்போ ஒருத்தவங்க டீமில் இருக்கவங்கள நீங்கள் 5 பேர் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் 5 பேரும் ஒருத்தவங்களை மீட் பண்ண வைக்கிறதுக்கு ப்ராக்டிகலி பாசிபிள் இல்லாத விஷயம். ஆனால் 5 பேரும் ஒவ்வொருத்தவங்களும் என்னென்ன பண்ணுறோம், நம்ம என்ன வேலை பண்ண போகிறோம், அவங்க என்ன வேலை பண்ண போகிறாங்கன்னு ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கலாம். ப்ராபப்ளி ஒரு நல்ல இனிஷியேட்டராக புதுசாக உள்ளே வராங்க. இப்போ நான் வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டர் அப்படின்னு எடுத்துக்குவேன். என்ன இந்த குரூப்பில் நான் இந்த பிஸ்னஸ் மாடலில் புதுசாக யாரோ ஒருத்தங்க நம்ம வேற ஒரு கம்பெனியில் என்ன இன்செர்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணுவேன்னா, நான் இம்மீடியட்டாக அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய பீப்புள்கிட்ட, சார் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் பேர் பார்த்தேன், நீங்கள் இந்த குரூப்பில் இருக்கீங்க, நான் இந்த பர்பஸ்க்காக சார் என்னை உள்ளே போட்டிருக்காரு, நான் இதெல்லாம் பண்ணுறேன் சார், உங்களை பற்றி சொல்ல முடியுமா, நான் உங்கள்கிட்ட எப்போ கூப்பிட்டு பேசலாம், நீங்கள் என்ன டைமில் வரீங்க, அது மாதிரி நீங்கள் எங்கேருந்து வரீங்க, நான் எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கலாம், இந்த வேலையை எடுத்துகிட்டு போகிறதுல நம்ம வந்து முழுமையாக எடுத்துகிட்டு போகணுன்னா நம்ம என்னென்ன பண்ணுறோம், யார் என்னென்ன பண்ணுறோம் தெரிஞ்சிட்டோம்னா செயல்படுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. அதுக்காக சார் கூப்பிட்டேன், ஒரு கட்டசி கால் கூப்பிட்டேன் சார் அப்படின்னு பேச ஆரம்பிப்பேன். உடனே அவங்க சில விஷயங்களை பேசுவாங்க, ஆல்ரெடி இருக்கிறாங்க இல்லையா, பழசு. இப்போ நான் புதுசாக வரேன்னு வச்சுக்கோங்க. அப்போ பழசில் இருக்கிறவங்க, நான் இதெல்லாம் பண்ணேன் சார், இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கோங்க, இப்படியா நீங்கள் இதில் பண்ணுறீங்களா, ஓகே நம்ம சேர்ந்து செயல்படலாம் சார் அப்படின்னு சொல்லி ஒரு டீமாக செயல்பட ஆரம்பிக்கிறோம். அப்போ இங்கே யாரோ ஒருத்தவங்க வந்து சொல்லிக் கொடுக்கணும், யாரோ ஒருத்தவங்க வந்து இனிஷியேட் பண்ணி கொடுக்கணும், ஃபார்மலாக இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலையை நம்ம எதிர்பார்க்க வேண்டியதில்லை. நான் அப்படி ப்ரொஃபஷனலிசத்தை பெருசாக நான் வந்து வேல்யூ கொடுக்கல. நமக்கு தேவை அல்டிமேட்டாக என்ன ரிசல்ட்டு. நான் உங்களை எப்படி நான் பார்க்குறேன்னு சொன்னால், இந்த 3 பேர் குழுவாக இருக்கட்டும், 5 பேர் குழுவாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், அந்த குரூப்புக்குள்ளே இருக்கிறவங்கள ஒரு பிஸ்னஸ் என்டிட்டியாக பார்க்குறேன். முழுமையுமாக இந்த 3 பேர் 5 பேர் சேர்ந்து எனக்கு ஒரு செலவு பண்ணுறேன், அந்த செலவுக்கான பணத்தை ரிட்டர்ன் எடுத்து கொடுக்கணும், அதில் ப்ராஃபிட் எடுத்து தரணும். இவ்வளவுதான் நான் அதில் இன்டர்ஃபியர் பண்ண விரும்புகிறது. பாக்கி எல்லாம் அந்த குழுவே பண்ணிக்கணும். உங்கள் கையில் அந்த பிஸ்னஸை கொடுத்தனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த சோஷியல் மீடியா பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னா, சோஷியல் மீடியா பிஸ்னஸில் என்னென்ன பண்ணணும்னு ஐடியா கொடுத்துறேன். அதாவது டைரக்ஷனும் ஐடியாவும் நான் கொடுக்குறேன். ஆனால்
மற்றது எல்லாத்தையும் நீங்க தான் பார்த்துக்கணும். அதாவது அதுல பாப்புலேட் பண்றது, அதுல ரிசல்ட்ஸ் எடுக்கிறது, நாம எதிர்பார்க்குற மாதிரி பணத்தை கொண்டு வந்து கொடுக்கறது, இது எல்லாம் நீங்க பண்ணிக்கணும். இதுக்காக நான் ஒரு ஒரு நாளைக்கு நான் வந்து ஒரு 7-8 வெர்டிக்கல்ல பிசினஸ்ல இருக்கிறேன் அப்படின்னு நான் மைண்ட்ல வச்சுப்பேன். அப்போ ஒவ்வொரு வெர்டிக்கலுக்கும் நான் வந்து ஒரு 5 மணி நேரம் 4 மணி நேரம் டைம் கொடுத்தா எனக்கு பண்ண முடியாது. இப்போ இந்த ஒரு வெர்டிக்கலுக்காக ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் கொடுக்க முடியும். இந்த ஆஃப் அன் ஹவரில் நான் கொடுக்கறத வச்சுட்டு இந்த 3 பேர் குழுவாக இருக்கட்டும், 5 பேர் குழுவாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், அந்த டீம் வந்து அதை ஃபாஸ்ட்டாக வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும். அப்போ நான் எப்படி உங்களை புரிஞ்சுக்கிறேன்னா, நான் உங்கள் கையில் ஒரு பிஸ்னஸை கொடுத்துருக்குறேன். நீங்கள் 3 பேரும் சேர்ந்து அதை செயல்படுத்தி எனக்கு ரிசல்ட்ஸை கொடுங்க. அதே மாதிரி நான் உங்களை பார்க்குறது எல்லாமே நான் உங்களை லீடராக தான் பார்க்குறேன், ஒரு தலைவனாக தான் பார்க்குறேன். நீ ஏதோ ஒரு 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 மூலையில் ஒரு இடத்துல உட்காந்துருக்குற அப்படின்னு நான் பார்க்கல. டீம் பிளேயரை பார்க்கல. டீம் பிளேயரை தாண்டி எல்லாரும் தலைவர்கள் தான். எல்லாரும் ஒன்றுக்குள்ள ஒன்று ஈஸியாக கோஆர்டினேட் பண்ணிக்குவாங்க. அதாவது யாரும் வந்து இங்கே அறிமுகப்படுத்தணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், ஃபார்மல் வே ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் விஷன் நோக்கி ஸ்ட்ரெயிட்டாக இமீடியட்டாக போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு நான் வந்து டைரக்ஷன் கொடுக்கக்கூடிய பர்சன் தானே வழிய அந்த பிஸ்னஸ்க்குள்ளே என்ன உள்ள கொண்டு போகிறேன், அந்த என்டிட்டிக்குள்ளே என்ன உள்ள கொண்டு போகக்கூடாது. சோஷியல் மீடியா பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால் சோஷியல் மீடியா பிஸ்னஸ்க்குள்ளே நான் இல்லை, கண்டென்ட் கொடுக்கறது நான். அதாவது மக்கள்கிட்ட என்ன மாதிரி மெசேஜை நம்ம பாஸ் பண்ணும் அப்படிங்கிறது நான் தான் சொல்லணும். ஆனால் மற்ற விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு எடிட் பண்ணுறது, கண்டென்ட்டை இப்போ கொடுத்த கண்டென்ட் இப்போ டிசைன் பண்ணுறது, அதை வந்து இப்போ ஷேர் பண்ணுறது, அதை பைப்லைன் பண்ணி ரிசல்ட்ஸாக எடுத்துகிட்டு வர்றது, ஃபாலோ பண்ணி அதை வந்து என்கரேஜை கிரியேட் பண்ணி ஜென்ரேட் பண்ணி படமாக எடுத்துகிட்டு வர்றது, இதெல்லாம் உங்களோட வேலை. ஆனால் நாம் எந்த நோக்கத்தில் போகிறோம்னு சொல்றது மட்டும்தான் என்னோட வேலை. அதை நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி உங்களுக்கு தேவையான பணத்தை சப்போர்ட் பண்ணுறேன். உங்களுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கான காஸ்ட் நம்ம கொடுக்க போகிறோம். ப்ரொடக்டிவிட்டி டைமை நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் ஓகே. அதில் நிறைய டிஃபிகல்ட்டி எப்படின்னா, நீங்கள் 3 பேர் 3 டைமில் வருவீங்க. நான் ஒரு பொருளை உங்கள் 2 பேருக்கு இடையில நான் வந்து ஒரு பாலமாக பிரிட்ஜாக நான் இருக்க வேண்டியிருக்கு. ஒரு ஃபைலை நீங்கள் தேடுவீங்க. அந்த ஃபைல் வந்து எங்கே இருக்குன்னு அவருக்கு தெரியும். ஆனால் நீங்கள் 2 பேரும் பேசிக்க மாட்டீங்க. ஆனால் நான் இன்டர்வியூ பண்ணி வாங்கி கொடுக்குறேன். அதே மாதிரி ஒரு விஷயத்தை கேட்கறது டைரெக்டாக நீங்கள் தேவைப்பட்டா நீங்கள் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய இடத்துல இருப்பீங்க. ஆனால் வந்து அதில் நம்ம வேலையில் அவர் சார் பண்ணிக்குவார் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இங்கே சார் பண்ணுறதுக்கு ஒரு இடமே இல்லை. நீங்கள் தான் டீம் சொல்லியாச்சு. அந்த டீமில் கண்டிப்பாக நான் இருப்பேன். அதை என்ன எக்ஸ்டர்னல் பார்ட்டியாக எடுத்துக்க, நீங்கள் 3 பேர் கம்யூனிகேட் பண்ணுங்க. டே டு டே பேசிஸ் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஒர்க் பண்ணதுக்கான டீட்டெயிலை ரெக்கார்ட் பண்ணி போடுங்க, பேசி போடுங்க. அதாவது நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசணும்னு ஒவ்வொரு சமயமும் ஃபோன் பண்ணி நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வந்தீங்க, நீங்கள் என்னென்ன ஒர்க் பண்ணீங்க, அதே மாதிரி இது இந்த இடத்துல இருக்குது. ஸ்டாண்டர்டாக ஒரே ரிசோர்ஸ் பொருள் சொல்லுவோம். ஒரு பொருளை இந்த இடத்துல தான் வைக்கிறோன்னு சொல்லி சொன்னால் எடுக்கிறவங்க திருப்பி அதே இடத்துல போய் பார்த்து எடுத்துக்குவாங்க. அப்போ காமனாக இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் எங்கே இருக்குது, எதெல்லாம் பார்க்கணும், இது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கேட்கவோ எடுக்கவோ வைக்கவோ வேண்டியதில்லை. அந்த செல்ஃபுக்கு போகிறீங்க, எடுக்கிறீங்க, அந்த செல்ஃபுக்கு கொண்டு போய் வைக்கிறீங்க. அப்போ ஆட் ஆகிறது இதாகிறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது எல்லாருக்குமே எல்லா விஷயமே எடுக்க வைக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு இடத்துல இப்போ நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னா, உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த இனிஷியேஷனில் தரமாறுவாங்க. அது எப்படி நானா பேசுறது, அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலையே, நானே எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது, இந்த தயக்கம் இருந்தால் தயவுசெய்து இந்த டீமுக்கு வராதிங்க. இந்த பிஸ்னஸ் மாடலுக்கு உங்களுக்கு செட் ஆகாது. நீங்களாக தான் ஃபயர் ஆகி எனக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்கணும். நாங்கள் அறிமுகப்படுத்த முயற்சிக்கலாம், அதே இத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லலாம், எல்லாம் ஓகே. ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்பூன் ஃபீட் பண்ணக்கூடிய பீப்புளை நாங்கள் எதிர்பார்க்கலாம். ஸ்பூன் ஃபீட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. நீங்களாக தான் ஃபயர் ஆகிக்கணும், நீங்களாக தான் ப்ரொடக்டிவிட்டி காமிக்கணும். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எது பண்ணுறீங்க, நான் அப்பப்போ பார்க்குறோம், பேசுகிறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு நம்ம பண்ணுறது எதுன்னு தெரியல புரியலன்னு சொல்லி சொன்னால் தலை செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா இங்கே வேலைக்காகாது, ரொம்ப ஸ்க்ரூடாகவும். அதே மாதிரி வந்தால் என்ன பண்ணுங்கிற ஷெடியூலில் முதல் நாளே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். காலையில் வந்து நீங்கள் ஆஃபீஸ் டைமில் கரெக்டாக வந்து சார் இப்போ என்ன பண்ணுறது சார்ன்னு சொல்லி என்ன பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் டீமை நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கான தேவையான இன்புட்டெல்லாம் நான் கொடுத்துருவேன், கண்டிப்பாக கொடுப்பேன். ஆனால் எவ்ரிடே வந்த உடனே சார் இப்போ என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பெட்டர் நாட் டு கம், அதை நான் எதிர்பார்க்கல. ஸோ அப்போ நான் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கிறது ஒரு பிஸ்னஸ் என்டிட்டியை கையில் கொடுக்குறேன். அந்த பிஸ்னஸ் என்வரன்மெண்ட்டுக்கு தேவையான கிளைமேட்டிக்கல் கண்டிஷன்ஸை செட் பண்ண, ஈக்கோ சிஸ்டமை செட் பண்ணி கொடுத்துருக்குறேன். யாரெல்லாம் வேணும், இதெல்லாம் இருந்தால் இந்த டீம் செட் ஆகும், அதை நான் செட் பண்ணி கொடுக்குறேன்.
அடுத்தது இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு இல்லை வந்து நம்ம வேலை வேகமாக நடக்கிறதுக்கு இன்னும் அடிஷ்னலாக டீம் மெம்பர் வேணும், ஒரு ஃபீல்டுக்கு போகிறதுக்கு ஒரு ஆள் வேணும், இல்லை வந்து இதுக்கு இந்த இந்த ரீதியில் திங்க் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கூடுதலாக கொடுக்கணும்னா இன்னும் 2 பேரை நான் ஆட் பண்ணி கொடுக்குறது என்னோட டியூட்டி, நான் கண்டிப்பாக படித்துருவேன். அப்போ நீங்கள் இன்னும் எடுக்க சார்னு சொல்றது உங்களோட வேலையாக இருக்கும். நீங்கள் இருக்கிறது 3 பேர் தான், இந்த 3 பேரை வச்சுட்டு நீங்கள் மேனேஜ் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். பணம் வருதுன்னு தெரியும் போது, இப்போ பணம் அதிகப்படியாக வேகமாக வரணும்னு சொன்னால் இன்னும் 2 பேர் இருந்தால் நல்லா இருக்குன்னா 2 பேர் வேணும்னு சொல்றது உங்களோட டியூட்டி. சாரு 3 பேர் எடுத்து கொடுத்துட்டாரு, அதை வச்சு நம்ம பண்ணிக்குவோம். சார் 3 பேர் இது போதும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. ஒரு இடத்துல பணம் வருதுன்னு சொல்லிச்சுன்னா அந்த பணத்தை வேகமாக வர்றதுக்கு வாய்ப்பு ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அதெல்லாம் யோசனை பண்ணணும், டிஸ்கஸ் பண்ணணும். அதே மாதிரி அந்த குழு எப்போதுமே அட்லீஸ்ட் ஒரு தடவை வீக்லி ஒன்ஸாக நீங்கள் காமனாக மீட் பண்ணிக்கங்க. ஆஃபீஸில் வர வைங்க, சண்டே இருங்க, ஒரு சண்டே, ஒரு மாதத்தில் ஒரு சண்டே மீட் பண்ணுங்களேன், தப்பு இல்லையே. ஒரு மாதத்தில் ஒரு சண்டே மீட் பண்ணுங்க. ஒரு டின்னருக்கு நான் அழைச்சிட்டு போகிறேன், இல்லை லஞ்சுக்கு அழைச்சிட்டு போகிறேன், 3 பேருக்கு 4 பேர் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்க, பேசுங்க. கடைசியில் நம்ம உட்காந்து சாப்பிடுவோம், பேசிட்டு வருவோம். முதல்ல அண்டர்ஸ்டாண்டிங் முக்கியம். அதுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு குழுவில் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, எனக்கு அது இந்த இடத்துல நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஒரு குழு இல்லை வந்து ஒரு குரூப் ஒரு கிரியேட் பண்ண, வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். அந்த குரூப்பில் இப்படி இருந்ததுன்னா, அதாவது எல்லா குரூப்புமே ஏதோ ஒரு பர்பஸ்க்கு தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணுவாங்க, ரைட்டா? அப்படி ஒரு பர்பஸ் இருக்குது, விஷன் இருக்குன்னா அந்த விஷன் எப்படி கொண்டு போனால் கரெக்டாக, எப்படி அந்த வாட்ஸ்அப் குரூப் இயங்கினா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத எனக்கு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இதில் வந்து நிறைய ஒரு படிநிலை ஸ்டேஜஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது குரூப்பை ஃபார்ம் பண்ணுறது, அடுத்தது குரூப் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறது, அதாவது பிரெயின் ஸ்ட்ராமிங் சொல்லுவாங்க, ஒருத்தருக்கு பேசிக்கிறது. அடுத்தது நார்ம் பண்ணுறது, நார்மிங் சொல்கிறாங்க. பர்ஃபார்மிங் அண்ட் அவுட் பர்ஃபார்மிங், அதாவது ஃபார்மிங், ஸ்டார்மிங், நார்மிங், பர்ஃபார்மிங் அண்ட் அவுட் பர்ஃபார்மிங். இப்போ ஃபார்மிங்னா குழு இப்போ தான் உருவாயிருக்கு, ஆட்களை சேர்த்துக்கிட்டு இருக்கோம், இப்போ தொடக்க நிலையில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஸ்ட்ராமிங்னா குழுவில் எல்லாரும் ஒருவர் புரிந்து கொண்டு சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்பட ஆரம்பிக்கிறாங்க அப்படி இருக்கும். அதாவது நீங்கள் யார், நான் யார், இவங்க யார், எங்கேருந்து வர்றாங்க, இவங்க எந்த டைப்பில் ஒர்க் பண்ணுறாங்க, எப்போ அவங்களை கூப்பிட்டா கன்வீனியண்ட்டாக இருக்கும், எப்போ நம்ம பேசலாம், எப்போ கோஆர்டினேட் பண்ணனா கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னா எப்படி எடுக்கலாம், ஒரு டீமாக டிஸ்கஸ் பண்ணால் அவங்களுக்கு ஹர்ட் பண்ணாமல், அதாவது அவங்களுடைய டைமிங்கை, அவங்க வேறு கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்க, எல்லாமே இங்கே வந்து ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே பார்ட் டைம் ஃபுல் டைம் வேறு கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்க, வேறு இடத்துல படிக்கிறாங்க. அப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு சமயத்தில் பேசுறதுக்கு சூழ்நிலை வந்துன்னா அது எந்த டைமில் பேசலாம், இது மாதிரிலாம் ஒரு இணக்கமான ஒரு சூழலை ஹியூமன் நெட்வொர்க், ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பை பில்டப் பண்ணும். அதுதான் வந்து ஸ்ட்ராமிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது குழுவில் எல்லோரும் இயல்பாக சேர்ந்து, நார்மிங், குழுவில் எல்லோரும் இயல்பாக சேர்ந்து பணியாற்றி பல்வேறு விஷயங்களை எதிர்பார்த்தபடி செய்கிறார்கள். அது நம்ம நோக்கம். இப்போ நீங்கள் வந்து பர்சனலாக புரிஞ்சுட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நம்ம விஷயத்தை நோக்கி நம்ம வந்து பர்சனலாக நம்ம பிஸ்னஸ்க்காக எப்படி நம்ம செயல்பட போகிறோம், இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறோம், இந்த விஷயம் எப்படி எடுத்துகிட்டு போகிறோம். சார் வந்து சோஷியல் மீடியான்னு சொல்லியிருக்காரு, இதில் என்னென்ன ஆங்கிளில் சிங்க் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு, இதை எப்படியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு வந்து ஒரு நார்மலாக இயற்கையாக செயல்படக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திக்கிறது. ஒருத்தவங்க வந்து இயற்கையாக கம்யூனிகேட் பண்ணுறது, அதாவது ஆர்டிஃபிஷியலாக பேசுறது. நிறைய பேர் என்னென்னா வேண்டா வெறுப்பாக செய்வாங்க. இந்த வேண்டா வெறுப்பாக செஞ்சாலே இங்கே ரிசல்ட் வராது. நான் ஆல்ரெடி அதை பற்றிலாம் சொல்லியிருக்கேன். நான் வந்து ஒரு டுவேன் பிஸ்னஸ் மாடலுங்கிறத சொல்லியிருக்கேன், அன்பாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன், அதே மாதிரி ஒரு நல்ல டீம் பிளேயருங்கிறத பற்றி சொல்லியிருக்கிறேன், அது மாதிரி கோஆர்டினேஷன் தான் எல்லாமேன்னு சொல்லியிருக்கேன். அப்போ அதெல்லாம் நீங்கள் பார்த்துறீங்க. கண்டிப்பாக இந்த உணர்வோடு தான் மற்றவங்களும் இருப்பாங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கங்க. எப்படி பேசுறது, எது பண்ணுன்னு தெரியும். இப்போ யோசிச்சுட்டே இருக்க வேண்டியதில்லை, ஜம்பின் பண்ணிடணும். அதாவது நீச்சல் கற்றுக்கணும்னா தண்ணியில் குதிச்சா தான் நீச்சல் கற்றுக்க முடியும். நான் சொல்லி கொடுத்தேன், இப்படி பண்ண அப்படி பண்ணி சொல்லிச்சுன்னா அது வேலைக்காகாது. அதனால இதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க, அதுக்கு பிறகு நம்ம வந்துடலாம். அதாவது அவரு சொல்லட்டும், நம்ம வந்து வேலைக்கு எடுத்திருக்காரு, அவர் எல்லாம் சொல்லுவார், ஒரு நாள் சொல்லிட்டு உட்காந்துருப்பாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே நம்மளோட என்வரன்மெண்ட்ல சூட் ஆகாதுங்கிறத நான் தெளிவாக இது பண்ணிக்கிறேன். அப்போ நார்மிங்கிறது குழுவில் இயற்கையாக செயல்படுறது எப்படி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது. அடுத்து பர்ஃபார்ம் பண்ணணும், ரிசல்ட் கொடுக்கணும்ல. அப்போ குழுவில் எல்லாரும் சிறப்பாக திட்டமிட்டு பணியாற்றுகிறார்கள், பிழைகளை கண்டறிந்து திருத்திக் கொண்டு ஒருவருக்குரிய உதவி கொண்டு முன்னேறுகிறார்கள் அப்படிங்கிறாங்க. அதாவது எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயம் நோக்கி எடுத்துட்டு போத, நீ இதை பண்ண, நான் இதை பண்ணுறேன், நான் இதை பண்ணுறேன், இதெல்லாம் நான் அசம்பிள் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டீமில் பிரிச்சுக்கிட்டு நீங்களே பண்ணணும். இதில் வந்து நான் பிரித்து கொடுக்கணும், இல்லை வந்து சார் சொல்லணும், இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும், அதெல்லாம் இல்லை. யாருக்கு எது இலகுவாக இருக்கோ, யாருக்கு எது ஈஸியாக இருக்கோ, யாருக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செயல்பட்டு எனக்கு தேவை ரிசல்ட் அல்டிமேட். அப்போ அந்த பர்ஃபார்மன்ட் இடத்துக்கு நீங்கள் போங்க. அடுத்து அவுட் பர்ஃபார்மிங், குழு மற்ற குழுக்களை எல்லாம் வெல்லும் அளவுக்கு மிகச்சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற சூழலை ஏற்படுத்தும். அதாவது பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணணும்ல, பர்ஃபார்ம் பண்ணால் போதுமா, பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி கொடுக்கணும், சார் இன்னும் 2 பேர் இருந்தால் நல்லாயிருக்கும், சார் இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் டைம் கொடுத்தா நல்லாயிருக்கும், இல்லை நான் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக டைம் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கேன், சண்டே எனக்கு டைம் இருக்குது சார், நான் அடிஷனலாக வரட்டுமா, இது எல்லாமே நீங்கள் கேட்கலாம். இங்கே நம்ம வந்து எடுக்கக்கூடிய பீப்புள் எல்லாருமே
ரிசல்ட் நோக்கி தான் நம்ம போகிறோம், பணத்தை நோக்கி தான் நம்ம போகிறோம். அதாவது நான் பியூர்லி பிஸ்னஸ் ஆங்கிளில் திங்க் பண்ணக்கூடிய பர்சன். எல்லாருமே டூல்ஸ் தான். அதாவது மனிதனுக்கு மனிதன் டூல்ஸ் தான். கஸ்டமருக்கு நான் டூலாக தான் இருக்கிறேன். ஏன் கஸ்டமருக்கு சில வேலைகளை அவன் அணைஞ்சு தெரிஞ்சு பண்ண முடியாது, அந்த வேலையை நான் செய்கிறேன். அப்போ நான் டூல். நான் சரியா இல்லைன்னா இந்த டூலை தூக்கி போட்டு வேற டூல் எடுத்துருவான், என்னை விட்டுட்டு வேற இடத்துல போயிடுவான். அதே மாதிரி தான் உங்களை நான் திங்க் பண்ணுறேன். என்ன நீ அப்படி திங்க் பண்ணிக்கோ. அதாவது உனக்கு தேவையான நான் கொடுத்தா என்கிட்ட இரு. அதே மாதிரி உனக்கு தேவையான ஹாப்பினஸ் கிடைச்சா இங்கே இரு. அதே மாதிரி என்ன ஹாப்பியாக வச்சிருக்கியா, எனக்கு வந்து ஈஸியாக இலகுவாக இருக்கியா, அதாவது ரைட் ஹேண்ட் மாதிரி இருக்கியா, அதே மாதிரி ஒரு டூல் மாதிரி இருக்கியா, எஃபிஷியன்ட் டூலாக இருக்கியா அப்படின்னு நான் பார்ப்பேன். நான் பேக்கேஜாக இருக்கிற, இல்லை எல்லாத்தையும் ஸ்பூன் ஃபீட் பண்ணணும், இல்லை வந்து ஒன்று ஒன்றா நம்ம சொல்லிகிட்டே உட்காந்துருக்கணும். அது மாதிரி நீயா ஃபயர் ஆக மாட்டேன், இனிஷியேட் பண்ண மாட்டேன். வேலைக்கு எடுத்துட்டாங்க, நான் வந்து உட்காந்துக்குவேன். அது மாதிரி நீ சொன்னால் நான் பண்ணுவேன், இல்லைன்னா சும்மா உட்காந்துக்குவேன், இல்லைன்னா சொன்ன நான் ஏதோ டைம் பாஸ் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஒரு நிமிஷம் கூட எங்கேயும் சஸ்டெயின் பண்ண முடியாது. அது தேவையில்லை. அதாவது இங்கே வந்து இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாம் எல்லாருமே நல்ல விஷயம் நோக்கி போகிறத அவங்க புரிஞ்சுட்டு பண்ணுறாங்க. ஒவ்வொரு டீமுக்கிட்டையும் அந்தந்த பிஸ்னஸ் அவங்க கையில் கொடுத்துருக்கேன். அந்த கண்ட்ரோல், அதாவது கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் நீங்கள் வந்து பிஸ்னஸை பர்ஃபார்ம் பண்ணுறீங்க. இவ்வளோதான். இதை நீங்கள் புரிஞ்சுட்டீங்கன்னா எனக்கு பெஸ்ட் ரிசல்ட் கொடுப்பீங்க. இந்த புரிதலோட நீங்கள் தயவுசெய்து வரணும். அது மாதிரி ஆல்ரெடி இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இதே ப்ராசஸ் அப்ளை பண்ணும். இது வந்து புதுசாக வரவங்களுக்கு மட்டும் நான் சொல்லலை. ஆல்ரெடி இருக்கிறவங்க கூட அந்த குழு என்ன, குழுவில் சேர்ந்து செயல்படுறது என்ன, என்ன டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒவ்வொரு இடத்துலையும் கேட்டுக்கிட்டு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதை ஒட்டுக்கா ஒரு 10 கேள்வி கேட்க வேண்டியிருக்கா, எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு டிஸ்கஷன் கூப்பிடுங்க, நான் வரேன், இல்லை டிஸ்கஷனில் நம்ம பேசுவோம். எல்லா கேள்விகளும் நான் பதில் சொல்லிடுறேன். உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் எப்பெல்லாம் தேவைப்படுதோ நான் சொல்லத்துக்கு தயாராக இருக்கேன். அப்போ ஒரு பஞ்சாக நீங்கள் பண்ணுங்க. ஒவ்வொருத்தரையும் இந்த ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோனை போட்டு 10 கேள்விக்கு பதில் சொல்றது எப்படி, அதை 10 தடவையும் கூப்பிட்டு கேள்வி கேட்டுட்டு பதில் சொல்லிட்டு இருக்கிறது எப்படி. அப்போ அன்னெசரி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்போ நான் வந்து ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன், அதிகபட்சம். அதே மாதிரி அந்த பிஸ்னஸ் என்டிட்டிக்குள்ள நான் இல்லை. அந்த பிஸ்னஸ்ங்கிறதுல நீங்கள் உங்கள் யார் குழுவில் இருக்கீங்களோ, என்ன தவிர பாக்கி இருக்கவங்க அந்த பிஸ்னஸ்குள்ளே இருக்கீங்க. நான் பிஸ்னஸில் வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய டைரக்ஷன் கொடுக்கக்கூடிய இடத்துல நான் இருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுட்டீங்கன்னா நான் எதிர்பார்க்குறதும் நீங்கள் எதிர்பார்க்குறதும் ரிசல்ட்ஸ் கரெக்டாக வரும். இதை புரிஞ்சுட்டு நீங்கள் செயல்படுங்க. எனக்கு நிறைய ரிசல்ட்ஸ் வேணும், நிறைய பிஸ்னஸ் வேணும், அதுக்காக இவ்வளோ தூரம் நம்ம செலவு பண்ணுறோம், எஃபர்ட் போடுறோம். இதை புரிஞ்சுட்டு நீங்கள் செயல்படுங்க. நல்ல ரிசல்ட்ஸ் வரும். நல்லது நடக்கட்டும். நன்றி. தேங்க்யூ.